தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு மிகவும் வாஞ்சியும் பிரியமான தேவ சபையே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலையில் சௌக்கியமாக்குற இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் மகிழ்வும் உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். எங்களோடு இணைந்திருக்கிறதான அனைத்து விசுவாச குடும்பத்தையும் மற்றும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் நாங்கள் நன்மை உண்டாகும்படி வாழ்த்துதலை கூறி சௌக்கியத்தை கட்டளையிடுகிறோம். உங்களுடைய மனநிலைமையாகிலும் இல்லை உடல் ரீதியாகிலும் என் நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை என் இயேசுவால் உணர முடியும். காரணம் ஏனென்று சொன்னால், எல்லாவரும் நினைப்பது போல உள்ளதான ஒரு தெய்வம் அல்ல நம்முடைய ஆண்டவர். பாருங்கள், திருமுறை எத்தனை தெளிவான விளக்கத்தை நமக்கு தருகின்றது என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரத்தினுடைய 12வது திருவசனத்திலிருந்து நாம் இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். ஆமா, சங்கீதக்காரனாகிய தாவீது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ளதான தீர்க்க தரிசன வார்த்தையை தன்னுடைய சங்கீதத்தில் பாடுகின்றான். நானும் கர்த்தர் எனக்கு தந்ததான பிள்ளைகளுமாய் நாங்கள் எங்கே நிற்போம் என்று சபை நடுவில் நின்று உம்மை நாங்கள் என்ன பண்ணுவோம், கீர்த்தனம் பண்ணுவோம் என்று சொல்லியாச்சு. உம்முடைய புகழை சொல்லுவோம். அப்போ இயேசு கிறிஸ்து சபை நடுவில் நின்று கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அவர் யாராக மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது? அவர் மனிதனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அது அப்போ இயேசு மனிதனாய் மாற வேண்டும் என்றதான அவசியமானது தாவீதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாகவே இயேசு இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னமே அது வாக்களிக்கப்பட்டது. அதனால அடுத்து தொடர்ந்துள்ள வசனத்தை நம்ம வாசிப்போம், அந்த கடைசி வரையிலும் வாசிப்போம். ஆதலால் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் பாருங்க, எதனால் சபை நடுவில் நின்று அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்றால் இப்பொழுது தேவன் யாராக வேண்டியது அவசியமாகிறது? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால இவர் யாராக வேண்டி இருக்கிறது? இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? சபை நடுவில் நின்று நம்முடைய சகோதரர்களோடு என்ன செய்ய முடியாது? ஆண்டவரை கீர்த்தனம் பண்ண முடியாது. அதனால தான் அந்த 14வது வசனத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்ன? ஆதலால். எதனால்? 12வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றோம். சபை நடுவில் நின்று சகோதரர்களோடு நாம் கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று சொல்லியாச்சுன்னா, எவ்விதத்திலையும் தேவன் யாராக வேண்டும்? மனுஷனாய் மாற வேண்டும். ஏன் மனுஷனாய் மாற வேண்டும் என்று சொல்லியாச்சுன்னா, இல்லைனா மனிதன் புரிஞ்சுக்கிட மாட்டார். மனுஷர் எல்லாருக்கும் தெரியும் கடவுளால் எல்லாம் முடியும் என்று சொல்லிடும். ஆனால் கடவுள் சொல்கிறாரு, ஏய் மனுஷன் ஒன்றால் எல்லாம் முடியும்னு. மனிதனுடைய கான்செப்ட் என்னன்னா, இறைவனால் என்ன செய்ய முடியும்? எல்லாம் முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உங்களால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஏன்னா மனுஷன் ஆண்டவரால் தான் முடியும், என்னால் முடியலைன்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவரே மனிதனாக வந்து அவர் எல்லாவற்றையும் செஞ்சுட்டு சொல்கிறாரு, உங்களால் முடியும், நீங்கள் ஏன் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்போ மனிதன் கேட்குறாரு, அது எப்படி எங்களால் முடியும்னு சொல்லியாச்சுன்னு. ஏன் ஆவி உனக்குள்ளார இருந்தால் உன்னால எல்லாம் செய்ய முடியும். அப்போ ஃபெயிலியர் எங்கேன்னு சொல்லியாச்சுன்னா, மனிதனாக இருக்கிறவன் யாருடைய ஆவியை உடையவனாக இருக்கணும்? தேவனுடைய ஆவியை உடையவனாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போது மனிதனை படைக்கும் பொழுது தேவன் அந்த மண் குடுவைக்குள்ளார எதை ஊதுறாரு? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்போ தேவன் கொடுத்ததான அந்த பரிசுத்த ஆவியை பாவம் என்றும் தீய செயலினால ஆதாமும் ஏவாளும் இழந்து போகின்றார்கள். அதை களங்கப்படுத்தினார்கள். அது அவர்களுக்குள் என்ன செய்து போகிறது? மரித்து போகின்றது. பின்பு ஆண்டவர் மனிதனாய் இந்த உலகத்தில் வந்து அதற்கு ஜீவன் கொடுக்கின்றதான ஒரு வழிமுறையைத்தான் அவர் என்ன செய்கிறார்னு சொல்லியாச்சுன்னா, மறுபடியும் பிறத்தல் என்று சொன்னதான அந்த சட்டத்தின் மூலமாக, இல்லை என்று சொன்னால் அந்த செயலின் மூலமாக மறுபடியும் ஆதாமுக்குள் மரித்திருந்ததான
அந்த ஆத்மாவுக்கு எதை கொடுக்கின்றார்? ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஜீவனை பெற்றவர்களுக்கு தான் என்ன பேரு? மறுபடியும் பிறந்தவர்கள். அப்போ அந்த மறுபடியும் பிறந்தவர்களால் எல்லாம் செய்ய முடியும். அப்போ அந்த மறுபடியும் பிறந்தவர்கள் எல்லாம் செய்ய முடியும் என்று சொன்னதான அந்த விசுவாசம் அவர்களுக்குள் எப்பொழுதுமே அவன் தனக்குள்ளால் சொல்லிகிட்டே இருக்குங்க, என்னால் கூடும் கூடும்னு. இன்னைக்கு காலையில் கூட நான் செய்தி படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லிக்கிட்டு என்ன வந்துடுச்சுன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ஆதி சங்கராச்சாரியருடைய ஒரு கோட்ஸ், அந்த கோட்ஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்பொழுதுமே மனதில் நினச்சிட்டே இருக்கணுமா, என்னால் எல்லாம் கூடும் எல்லாம் கூடும்னு சொல்லிட்டு பாருங்க. தேவன் சொன்ன வார்த்தைகளை தான் மத தலைவர்களும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது எதுவும் அவருடைய கோட்ஸ் எல்லாம் கிடையாது, அவருடைய கோட்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் 2000 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவரும் 4000 வருடங்களுக்கு முன்பதாக பரிசுத்த தீர்க்கதரிசிகளும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்களால் எல்லாம் கூடும். எப்பொழுதுன்னு சொல்லியாச்சுன்னா, அது இயேசு மானிடனாய் வாழ்ந்த நாட்களிலே கூறினார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒன்று செய்யக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா முடியவே முடியாதுன்னு. ஆனால் அப்போது பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு. யோவான் 15:5 வாசிக்கிறோம், ஒன்றுமே முடியாதுன்னு. ஆனால் பிலிப்பியர் 4:19 சொல்லுது, எல்லாம் என்னால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முடியாதவைகளை முடியக்கூடியவைகளா, இல்லை என்றால் இயலாத காரியங்களை இயலும்படி சாதிக்கும்படியாக நம்முடைய பரிசுத்த ஆண்டவர் தூண்டக்கூடியவராக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலையில் என் பிள்ளைகளே, நீங்கள் ஏதாகிலும் வியாதியினாலேயோ விக்கிரங்களினாலேயோ துன்பங்களினாலேயோ துயர்களினாலேயோ இயலாய்மைகளினாலேயோ இல்லை என்றால் மருத்துவரால் கைவிடப்பட்டோ குடும்ப தலைவர்களை இழந்து நின்றோ குடும்ப தலைவிகளை நீங்கள் இழந்தோ வறுமையிலோ வியாதிகளிலேயோ இல்லை என்று சொன்னால் அநாத நிலைமைகளிலேயோ கைவிடப்பட்டதான நிலைமைகளிலேயோ நீங்கள் இருந்து இந்த திருவார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இயேசுவே என்னை நீர் ரட்சியும், இயேசுவே நீர் என்னுடைய தெய்வமாயிரும், இயேசுவே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், நீர்தான் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் ஒருபோதும் என்ன செய்ததில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசுவை அழைத்ததான வியாதிவஸ்தர்கள் பலரும் இறைவன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த நாட்களில் அவரிடத்தில் உதவிக்காக நாடினார்கள். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோவினுடைய தெருவீதியில் பயணித்து கொண்டிருந்த பொழுது அங்கே பிறவி குருடனாய் இருந்ததான பர்த்தமியு என்று சொன்னதான குருடன் இயேசு சௌக்கியத்தை தருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்ட பொழுது பெருத்த கூட்டத்தின் மத்தியிலிருந்து உரத்த குரலாய் அவன் கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி. மக்கள் அவனை அதட்டினார்கள் என்று திருமறை கூறுகிறது. இன்னும் அவன் உரத்த சத்தமாய் கூப்பிட்டான் என்று. அப்படி என்றால் அவனுக்கு சௌக்கியத்தினுடைய அவசியம் இன்னதென்று உணர்ந்து கொண்டதினாலே அவன் தன்னை தடை செய்கிற எந்த மனிதர்களையும் பொருட்படுத்தாமல் சௌக்கியத்தை தரும் இறைவன் எப்படியாகிலும் என்னை பார்க்க வேண்டும், இல்லை என்றால் என்னை தொட வேண்டும், இல்லை என்றால் எனக்கு குணத்தை தர வேண்டும் என்று சொன்னதான எண்ணம் அவனுக்குள்ளாலே பேரார்வமாக அவனுக்குள் பெருக்கெடுத்ததினாலே அவனை தடை செய்ய அவர்களுடைய தடையை மிஞ்சி அவனுடைய குரலை அவன் உயர்த்தினான். ஹல்லேலூயா. அந்த உயர்த்தப்பட்டதான குரல் நடந்து செல்கின்ற சந்தடி உடையதான அந்த மக்கள் கூட்டத்தின் மத்தியில் இயேசுவினுடைய காதுகளில் கடந்து சென்று எனக்கு இரங்கும் என்று சொன்ன தொனியை கேட்ட பொழுதிலே வேதவசனம் சொல்கிறது, அவர் அவனை திரும்பி பார்த்து glory hallelujah. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலையில் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உனக்காக திரும்பி பார்க்க ஒருவர் உண்டு, உன் குரலை கேட்க ஒருவர் உண்டு, உன்னை தொட ஒருவர் உண்டு, உன்னை ஆரோக்கியப்படுத்த ஒருவர் உண்டு, உன்னை சௌக்கியமாக்க ஒருவர் உண்டு, உன் கண்ணீர் துடைக்க ஒருவர் உண்டு, உனக்காக பரிந்து பேச ஒருவர் உண்டு. யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறதான இந்த சந்தர்ப்பத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு உதவி செய்யும்படி நான் இதோ இறங்கி வந்திருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அவருடைய அற்புதத்தினுடைய கரம், அவருடைய சௌக்கியமாக்குறதான அவருடைய அன்பின் ஸ்பர்சம்
இந்த நேரத்தில் உன்னை தொடுகின்றது. நீர் யாராய் இருக்கிறாய் என்பதை அவர் பார்க்கிறதில்லை. அவன் உயர்ந்தவனா, சிறந்தவனா, வசதியுடையவனா, அவன் ஏழையுடையவனா, எந்த ஜாதி எந்த ஜனத்தை சார்ந்தவன்? நோ. பிறவிக்குருடன் ஒருவனுடைய அவசியத்தை அறிந்து எரிகோவினுடைய தெருவீதிகளில் நின்று அவனை தேடின என் கர்த்தர் இந்த மாலையில் உன் வேதனைக்காக உன்னை தேடுகின்றார். உன் பிரச்சனைகளை தீர்க்க அவர் விரும்புகின்றார். நீங்கள் அவரிடத்தில் வருவீர்களா? நீங்கள் அவரை ஆசையாய் தேடுவீர்களா? நீங்கள் அவரை நோக்கி, என் இயேசுவே, நீர்தான் என் தேவை என்று சொல்லி இந்த மாலையில் சொல்ல முடியுமா? உன்னை சௌக்கியமாக்க அவருடைய கரத்தால் முடியும். உன்னை விடுவிக்க என் இயேசுவின் கரத்தால் முடியும். அவரால் உனக்கு செய்ய முடியாத உதவி வேறு ஒன்றுமில்லை. அவர் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். எல்லாவருடைய சந்தடியின் மத்தியிலையும், எல்லாவருடைய எதிர்ப்பின் மத்தியிலையும், எல்லாவரும் போட்ட தடைகளின் மத்தியிலையும் உன்னுடைய குரல் அவருடைய காதுகளில் விழும் என்று சொன்னால் இந்த நொடி உன்னுடைய விடுதலை என்னுடைய இரவாய் மாறும். இந்த இரவு உனக்கு சௌக்கியத்தினுடைய இரவாய் மாறும். உன்னுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இயேசுவினுடைய வல்லமையுடையதான நாமம் உன்னை சுகமாக்கும் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகம் ஊட்டுகின்றேன். தொடர்ந்து வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகள், அப்படி என்றால் தேவை உடையவர்கள், இல்லை என்றால் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இல்லை என்றால் சௌக்கியம் வேண்டும் என்று சொல்கின்றவர்கள், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறவர்கள், ஆதலால் பிள்ளைகள் எதையுடையவர்கள்? மனிதன் எதை சார்ந்தவன் என்று சொல்லியாச்சுன்னா எமோஷனல். மனிதன் எதை உடையவன்? எமோஷனல், உணர்ச்சியை உடையவன். உணர்ச்சி இல்லாமல் நம்ம எதையுமே வெளிப்படுத்த முடியாது. உயிரினங்கள் எல்லாமே எதன் மூலமாய்த்தான் அவர்கள் கம்யூனிகேட் பண்ணி கொள்கிறாங்க? தங்களுடைய உணர்ச்சியின் மூலமாக. மனிதன் மட்டும்தான் மொழியின் மூலமாக, ஆனால் நம்மளும் உணர்ச்சியின் மூலமாக. திடீர்னு நம்ம எதுவுமே பேசாமல் குமரி அழுதோன்னு சொன்னால் மற்றவங்களுக்கு தெரியுமா என்ன எதில் இருக்கிறான்? மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறான்னு சொன்ன. ஒரு நாயை பாருங்க, தன்னுடைய குட்டியை அடிச்சு பாரு, அந்த தள்ளை என்ன செய்யும்? ஒரு சோகத்தினுடைய ஒரு டியூன் கொடுக்கும் பாரு. அப்போ அதுக்கு என்ன இருக்குதா? தன்னுடைய குட்டி பாரு, திடீர்னு வண்டியில் அடிபட்டு நாயினுடைய குட்டி ஏதாவது செத்து போயிடுச்சுன்னா அந்த தாய் தூரத்தில் நின்று என்ன செஞ்சுட்டே இருக்கும்? அதால் கிராஸ் பண்ணி வர முடியலைன்னா கூட அது நம்முடைய காலுக்கு இடையிலெல்லாம் புகுந்து என்ன செய்யும்? அவசரமாக போகிறதுக்காக ஒரு துயரினுடைய குரலை கொடுக்கும். நீங்கள் சிலட்டை நீங்கள் கூட வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். இல்லைன்னா போங்க, நீங்கள் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சு கூட அந்த நாயினுடைய துயரனுடைய குரலை பார்க்க முடியும். பல சைட்டில் நான் பார்த்துருக்குறேன். ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா அவைகள் எதை வெளிப்படுத்துகிறது? உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அப்போ நம்மள அநேகரும் மனிதன் ரெண்டு விதமான உணர்ச்சியை சார்ந்தவன். ஒன்று மனிதனோடு அவன் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறதும், இன்னொன்று தேவனோடு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகிறது. The emotional with a human being, the emotions with God. இங்குத்தான் அநேக கிறிஸ்தவர்கள் தோற்று போகிறது. தேவனோடுள்ள உணர்ச்சியை அவர்கள் உணர முடியாததுனால மனித உணர்வையும் தேவனுடைய உணர்வென்று நினைத்து தவறாய் புரிந்து கொள்கின்றார். மனிதன் தேவனுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவன் பரிசுத்தமுடையவனாய் இருந்தால் மட்டுமே அவன் யாருடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய உணர்வை. தேவனுடைய உணர்வு ஒருவனுக்குள் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒன்று, எதிரிகள் என்று சொல்லி யாரையுமே நீங்கள் நினைக்க முடியாது. உங்களுக்கு தீன்மை செய்கின்ற யாவருக்குமே நீங்கள் மன்னிப்பையும் அன்பையும் காட்டுகிறவர்களாக இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் அது தேவனுடைய உணர்ச்சியினுடைய பகுதி. ஹல்லேலூயா. எத்தனை துன்பம் கொடுத்தாலும் நீங்கள் அவர்களை அவதூறு பேச மாட்டீர்கள். அவர்களை தொடர்ந்து மன்னிக்கிறவர்களாகவே காணப்படுவீர்கள். அதுதான் தேவனுடைய உணர்ச்சியினுடைய பகுதி. மிகவும் எளிதாய் புரிந்து கொள்ளலாம். ஆனால் மனிதனுடைய உணர்ச்சியின் உச்சகட்டத்தை தேவனுடைய உணர்ச்சி என்று தவறாய் புரிந்து கொள்கிறவர்கள் அவர்கள் எதையாகவும் உளறிட்டு இருப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்வான்னு சொல்லிச்சுன்னா,
பிறர் செய்கிறதான தவறுகளை ஒருபோதும் மன்னிக்கிறதற்கு இவர்களுக்குள்ளால என்ன இருக்காது? மன்னிக்கும் சுபாவம் இருக்காது. அவதூறை பேசுகிறதும் அவதூறு பரப்புகிறதும் மற்றவர்களுடைய காரியங்களை எப்பொழுதுமே தவறாய் பார்க்கிற எண்ணங்களும் உடையவர்களாய் இருந்து இவர்கள் உணர்ச்சி வசத்தினுடைய மானுஷிக உணர்ச்சி வசத்தினுடைய வேறொரு பரிணாமத்தை நோக்கி பயணிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். தனக்கு விரோதமாய் செயல் செய்யும் பொழுது அவர்களையெல்லாம் கடவுளுடைய பேரை சொல்லி சபிக்கின்றவர்களாய் இருப்பார்கள். அது ஒருபோதும் யாருடைய உணர்ச்சியின் பகுதி கிடையாது, தேவனுடைய உணர்ச்சியின் பகுதி கிடையாது என்பதை நாம் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரவில் நாம் சௌக்கியம் அடைவதற்கு நமக்கு தேவனோடு இணைகின்ற உணர்ச்சியினுடைய பகுதி உருவாக வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகமூட்டுகின்றேன். ஹல்லேலூயா. இயேசு மனிதனாய் இந்த பூமியில் அவதரித்ததனுடைய நோக்கம் மனிதனை போல் அவர் உணர்வும் உணர்ச்சியும் உடையவராய் இந்த பூமியில் வாழ்ந்து அவனுடைய தேவைகளை அறிந்து அவனுடைய வேதனைகளை புரிந்து அவனுடைய சூழ்நிலைகளில் நின்று கொண்டு மனிதனாகவே தன்னை அவர் நிலைநிறுத்தி கொண்டு மனிதனால் எது முடியும் என்பதை அவர் நிரூபித்து வாழ்ந்த நம்முடைய தெய்வமாயிருக்கிறார் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவரும் அவர்களைப் போல, யாரை போல? மனுஷனைப் போல மாம்சத்தையும் ஜீவனும் உணர்வையும் உடையவனாய் மாறினார். மாம்சம் எதற்காக? டு ஃபீல். எதற்காக? உணர்ச்சி உடையவர்களாய் இருப்பதற்காக. மாம்சம் இருக்கிறதுனால தான் நம்மளை தொட்டா என்ன செய்யுது? நமக்கு வந்துட்டு அந்த உணர்ச்சி இருக்கு. தோலை நம்ம சரீரத்திலேருந்து உரிச்சிட்டு தொட்டாச்சா நான் யார் தொடுறான்னு உங்களுக்கு தெரியவே தெரியும். ஏதோ ஒன்று டச் ஆகுதுன்னு தெரியும். ஆனால் இப்போது கலையினுடைய முதுகில் உள்ள எல்லா தோலும் உறிஞ்சு போன பிறகு அவனை வந்துட்டு ஜாக்லின் தொட்டா அவனுக்கு ஜாக்லின்னு புரியாது. ஹேனை தொட்டா என்ன யாரோ என்ன செய்கிறாங்கன்னு தொடுறாங்கண்ணா. ஆனால் அதே நேரத்தில் தோல் இருந்துக்கிட்டு அவனை தொட்டாச்சுன்னா அவங்க அம்மா தான் தொடுறாங்கன்னு அவனால் உணர முடியுமா? ஏன்? அந்த தோலினுடைய ஃபீல் அப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்கு. ஒரு செகண்டில் எத்தனையோ ஆயிரம் மடங்கான உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளத்தக்கதான ஆற்றல் மிக்கதாக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம். தெரியாத ஒரு நபர் தொட்டா கூட அந்த தோல் சொல்லுமா, இவன் இதுக்கு முன்னாடி இதை தொட்டதே கிடையாது. நண்பன் தொட்டாச்சுன்னா இதுக்கு முன்னாடி தொட்டிருக்கிறவனும் தொடாதவனையும் பற்றினதான உணர்ச்சியை எதை எடுத்து கொடுக்கிறது? அதனால தான் தாவீது சொல்ல 139 சங்கீதத்தில் பிரமிக்கப்படத்தக்க அதிசயமாய் நான் உருவாக்கப்பட்டதுனால உண்மையை நான் என்ன செய்கிறேன்? உண்மை ஸ்தோத்திரிக்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி செலுத்துவேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்க அவரும் யாரை போல ஆனாராம்? நம்மை போல உணர்வும் உயிருமுடையவராய் மாறி. வாசிப்போம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. மரணத்திற்கு அதிகாரியான யாரை? பிசாசானவனை. மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். யாருடைய மரணத்தினாலே? தமது மரணத்தினாலே. அப்போ மனிதன் தன்னுடைய உணர்ச்சியினுடைய உச்சத்தில் எதை கண்டடைஞ்சிட்டானா மரணத்தை அடைஞ்சிட்டான். இப்போ அந்த மரணத்திற்கு அதிகாரி யாரு? பிசாஸ். அதனால அந்த மரணத்தை ஜெயிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா எதை வச்சு தான் ஜெயிக்க முடியும்? இன்னொரு மரணத்தினால. வேதம் சொல்லுகிறது, நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, முள்ளை எதால தான் எடுக்க முடியும்? ஆமாம், காலில் ஒரு முள்ளு குத்தி இடிச்சுன்னா நம்ம அடுத்து எதை உடனே தேடுறோம்? பின்ன தேடுறோம். ஏன்? பின்னனுடைய முனை எப்படி இருக்கும்? அந்த முள்ளை விட சின்னதாக இருக்கு. அப்போ அதை விட ஷார்ப்பானதை வச்சு தான் என்ன செய்ய முடியும்? அப்போ மரணத்திற்கு அதிகாரியாக பிசாசே அதே மரணம் தான், ஆனால் அந்த மரணம் அதை விட ஷார்ப்பானது. இது பாவத்தின் சம்பளமாகிய மரணம். ஆனால் இயேசு பாவமே செய்யாத மரணத்தை கொண்டு வர. என்ன ஷார்ப்பு பாரு! பாவம் செஞ்சதுக்கு மரணம் கிடைச்சிருச்சுன்னு, ஆனால் பாவம் செய்யாத ஒரு மரணம் எதை ஜெயிக்கும்? பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜெயிச்சிடும். இயேசு அவ்வளோ ஷார்ப்பான டெத்தை கொண்டு வர்றாரு. எவ்வளவு ஆழத்தில் அது இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும்? அதை நோண்டி எடுத்துரும். அதைத்தான் பவுலடியன் சொல்லுகிறாரு, மரணமே உன் கூர் எங்கே?
கூரன்னு சொல்லியாச்சுன்னா என்னது? கூர்மை என்னது? கொடுக்குன்னு அர்த்தம். எதுக்கெல்லாம் கொடுக்கு இருக்கிறத பார்த்துருக்குறீங்க? தேளுக்கு கொடுக்கு இருக்கும். ஆமாம். அதே போல் தேனீக்கு என்ன இருக்கும்? கொடுக்கு இருக்கும். அதே போல் என்னது? குழவிக்கு என்ன செய்யும்? அந்த கொடுக்குன்னு சொன்னால் அப்படி தொட்ட உடனே ஊசி மாதிரி சர்றன்னு என்ன செஞ்சிடும்? உள்ளால இறங்கிடும். அப்போ இந்த மரணத்திற்கு அதிகாரி அந்த கொடுக்க என்ன செய்யணும்னு சொல்லி புடுங்கிறதற்கு இயேசு இன்னொரு கொடுக்க எடுத்துட்டு வர்றாரு. அல்லேலூயா. இவருடைய கொடுக்க விட்டதும் அந்த மரணத்தினுடைய கொடுக்க ஆணியோடு அது பிடுங்கிட்டு வந்துடுச்சு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மரணம் அவரை கட்டக்கூடாததாக இருந்தது. அவர் என்ன செஞ்சார்? அதான் கேட்குற, மரணமே உன் கூறு எங்கே? பார்த்தியா, உன்னை நான் வேரோட பிடுங்கிட்டேன், இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. இந்த வியாதியை கொண்டு வந்தது எதுதான்? இந்த கொடுக்கு தான். இந்த கொடுக்கு என்னைக்கு மனுஷனை கொட்டிடுச்சதோ அன்னையிலேருந்து அதுலேருந்து இல்லாத வியாதியெல்லாம் உருவாக ஆரம்பிச்சு. இல்லாத வியாதியெல்லாம் உருவாயிடுச்சு. அன்னையில் இருந்துட்டு உடலில் வியாதி இல்லாத யாருமே கிடையாது. பரிசுத்தவான்கள் வரையிலையும் எதனால் பாதிக்கப்பட்டாங்க? வாதியினால். யோபு பரிசுத்தவான், தேவன் அவனை அனுமதித்தார். உடலெல்லாம் பருக்களினால் நிறைந்திருந்தது. பவுல் அநேக விஷயத்தில் பலவீனப்பட்டிருந்தார். ஒரு பெரிய பரிசுத்தவான், தன்னுடைய முள் மாறும்படி அவரை ஜெபித்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், எது போதும்? என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னார். அப்போ இன்றைக்கி இருக்குதானே எந்த ஒரு பரிசுத்தவானும் வியாதிப்பட்டுச்சாங்கன்னு அது அவனுடைய பாவத்தினாலேன்னு நம்ம என்ன செய்ய முடியாது. ஏன்னா இந்த வாழ்க்கையில் தேவன் அதை அனுமதிக்கிறார். இந்த வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாரு? அனுமதிக்கிறார். ஆனாலும் சில பாவங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லியாச்சுன்னா, தேவனுடைய திட்டம் நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்பது. தேவனுடைய திட்டம் நாம் என்ன செய்கிறோம்? பரிசுத்தவானுக்கு அவர் பலவீனத்தை கொடுத்தார். அவர் அந்த பலவீனத்தை எதனால தாங்குவார்? அவருடைய கிருபையினால். பலவீனம் இருக்கும், ஆனால் அவனை ஆண்டவர் செயல்பட வைப்பார். அல்லேலூயா. ஆமாம். நேற்று கூட இன்றைக்கி கேரளாவிலேருந்து வந்த மகன் ராஜேஷ் கேட்டேன், முடியலைன்னு சொல்கிறீங்க, நேற்றுலாம் அப்படியே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. பார்த்தேன், எங்களால் என்ன செய்ய முடியல. நான் தான் சொன்னேன், அதுதான்ப்பா புல்பிட்டில் போச்சேன்னு அது வரமாட்டேங்குது, மற்ற நேரத்தில் தான் அது என்ன செய்யுது. அப்போ நம்ம போய் செயல்படுற இடம் அதுக்கு தெரியும், அங்கே வரக்கூடாதுன்னு தெரியும். அங்கே போக முன்னாடி இவன் நம்மளை என்ன செஞ்சிடறான்? பலவீனப்படுத்தி நம்மளை சிந்திக்க விடாமல், நம்மளை யோசிக்க, நம்மளை படிக்க விடாமல் என்ன செய்கிறான்? அவன் கட்டுப்படுத்த பார்க்கலாம். ஆனாலும் நம்மளை படிக்க விடாம, ஒருவேளை அவன் பைபிளை எடுக்க விடாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோமே, நம்ம அந்த ரூமில் யாரையும் தியானம் பண்ணிடுறோம். அல்லேலூயா. அப்போ நமக்கு வேறு மாதிரி என்ன வந்துடுது? வெளிப்பாடுகள் வந்தது. சாயங்காலத்தில் ஒரு தலைப்பை பேச வந்து நிற்கிற, ஆனால் தேவன் வேறொரு பகுதியில் என்ன செய்கிறாரு? வேறொரு பகுதியில் வெளிப்பாடை கொடுத்துறேன். அப்போ டைட்டில் விட்டுட்டு என்ன செஞ்சிட்டோம்? வேறு வழியில் போயிட்டோம். அதை கேள்விப்பட்டு தான் ஒரு மக காலையில் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், ரொம்ப வருத்தத்திலையும் துக்கத்தினேன், ஆனால் மாலையில் ஆசீர்வாதத்தை ரிலீஸ் பண்ணீங்க, அதோடு என்னுடைய எல்லா கவலையும் மாறிப்படுது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கு தெரியும் என்ன மக்களுடைய தேவைன்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலையில் இயேசு மனிதனாய் இந்த பூமியில் அவதரித்ததனுடைய மிகப்பெரிய நோக்கத்தை குறித்து சொல்கிறாரு. நாம் எதையும் மேற்கொண்டு வாழ வேண்டும். நாம் எதையும் என்ன செய்யணும்? மேற்கொண்டு வாழ வேண்டும். வியாதியில் வாழ்வது யாருடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் அல்ல. நம்ம வெற்றியுடையவர்களாய் வாழ வேண்டும். அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சௌக்கியம் கிடைச்சவர் ஆண்டவர் சொன்னார், நீ போய் எப்படி இருன்னு சொன்னார்? நீ சுகமாயிரன்னு சொன்ன, குணமாயிரன்னு சொல்லலை. குணத்தை யார் எடுத்துட்ட? நீயே எடுத்துக்கிட்ட. ஆனால் இப்போ நான் உனக்கு எதை கட்டளையிடுறேன்? உனக்கு சுகத்தை கட்டளையிடுறேன். சுகம் எதுக்காக? வாழ்ந்து நல்லா இருக்கிறது. 3 பேதுல வாசியம் 3 யோவான் பேதுல 3 யோவானில் நம்ம வாசிக்கிறோம் இல்லை? வாசிக்க வேண்டாம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வதில் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ எப்படி இருக்குண்ணா? அப்போ ஆண்டவர் சொன்னார், சொத்து சுகமெல்லாம் நீ இப்போ இழந்துட்ட. நான் உனக்கு சௌக்கியம் தர்றது மட்டுமல்ல, தொடர்ந்து வாழ்வதற்கு உனக்கு என்னெல்லாம் வேணுமோ வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடியதான அந்த பலனையும் உன்னுடைய உடலுக்கு இப்போ கட்டளை இடுகிறேன். அல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரனுக்கு நீ 10 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் அது பிச்சை. ஆனால் அதே பிச்சைக்காரனுக்கு கூப்பிட்டு அவனுக்கு தங்குறதுக்கு ஒரு வீடையும் கொடுத்து
அவனுக்கு டெய்லி ஓட்டுறதுக்கு எங்கேயாவது போயிட்டு வரணும்னா வண்டியும் கொடுத்து அவனுக்கு ஒரு தோப்பை காட்டி இதில் உழைச்சி நீ சாப்பிடன்னு சொல்லியாச்சுன்னா அது அவனுக்கு நீ கொடுக்கறது என்ன? அது பிச்சை கிடையாது, அவனுக்கு வாழ்க்கை கொடுக்குற. அவனுக்கு எதை கொடுக்குற? இயேசு சுகம் என்பது வெறும் பிச்சை மாதிரி இல்லை, சுகம் இல்லை, சௌக்கியம் என்பது எது மாதிரி? வெறும் பிச்சை மாதிரி. ஏன்னா அது சௌக்கியத்துக்காக அந்த நேரத்தில் காரியம் முடிஞ்சு போச்சு. ஆனால் சுகம் என்பது வாழ்க்கை தர மாதிரி. இயேசு நமக்கு எதை தருகிறாரு? அவர் வாழ்வழைக்கும் வள்ளல். ஹல்லேலூயா. அவர் யாரா இருக்கிறாரு? வாழ்வழைக்கும் வள்ளல். வேசியா இருந்ததான பெண்மணியும் பார்த்து அவர் சொன்னார், எல்லாரும் மன்னிச்சிட்டாங்க, நானும் உன்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லலை, இனி நீ என்ன செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே. நீ என்ன செய்யாதே? பாவம் செய்ய. அநேக இடத்துல நீங்கள் சமாதானத்தோட போன்னு சொல்லுறேன். அப்படின்னா சமாதானம் இருந்தால் உன்னை அது வாழ வைக்கும். அந்த நேரத்துக்கு மட்டும் உனக்கு நிம்மதியாக இருன்னு சொல்லியாச்சுன்னா அந்த நேரம் தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா திரும்ப அவனுக்கு என்ன கெட்டு போயிடும்? அவனுடைய நிம்மதி இழந்துருவான். இயேசு ஒரு மனிதனுக்கு நேரத்துக்கு கொடுக்கிறவன் அல்ல, அவனுடைய வாழ்நாட்காலம் முழுவதும் அவனுக்கு நன்மையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இயேசுவினிடத்துல சௌக்கியத்திற்காக கடந்து வருகிற நீங்கள் வெறும் சௌக்கியத்தை மட்டுமல்ல, ஆண்டவரே சௌக்கியத்தோடு சேர்ந்து எனக்கு சுகமான வாழ்க்கையும் தாங்கன்னு கேளுங்க. சௌக்கியத்தோடு சேர்ந்து சுகமான ஒரு வாழ்க்கையும் தாங்க. நீங்கள் அப்படி தானே அநேகருக்கு செஞ்சீங்க, அதை யாருக்கும் செய்யுங்கப்பா, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்மளில் அநேகர் ஆண்டவரிடத்தில் எதை மட்டும் கேட்டவர்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதை மட்டும்தான்? சௌக்கியத்தை மட்டும். குணமாக்குங்கன்னு மட்டும் என் இயேசு சொல்கிறான். குணமாக்குனா நீ என்ன பண்ணுவ? திரும்பி போய் திரும்ப என்ன செய்வேன்னு சொல்லியாச்சுன்னா கஷ்டப்பட்டு வாழ்வ. ஆனால் அப்படி இல்லை, நீ என்ன செய்யணும்னு உடலுக்கு நான் ஆரோக்கியம் தந்துட்டு சுகத்தை கட்டளையிட நீ எல்லாவற்றையும் மறுபடியும் நீ சம்பாதித்து நீ என்ன செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா உன்னை குணப்படுத்தினது போல அநேகருக்கு நீ சாட்சியாக இருக்கிறதற்கு உனக்கு நான் பலனையும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுகிறேன் என்று என் ஆண்டவர் கூறுகின்றார். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய திருவெழுத்துக்கள் எத்தனை உற்சாகமூட்டும் வார்த்தைகளாய் இருக்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அவர் ஏன் மனுஷனாய் வந்தாரா? மனுஷனுக்குள்ளால என்ன இருக்கிறதா? மரண பயம். மரித்து போய்விடுவேன், இந்த வியாதி என்ன கொன்னுடும், இந்த சூழ்நிலையிலேருந்து நான் மீள முடியாது. அப்படி மனிதன் ஒவ்வொரு நாளும் எதனால அவன் அப்படியே நடுங்கிட்டு இருக்கிறான்? எவ்வளோ காலம் அது? ஜீவ காலம் எல்லாம். இதை பவுல் ரோமர்கள் நிருபத்தில் சொல்லும்பொழுது இப்படி சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுவிக்க முடியும்னு சொல்லிட்டு அதுதான் வாசிக்கிறோம். ரட்சகரை 8வது ரோமர் 8 வாசிக்கும் பொழுது கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசி வசனம் அப்படி சொல்லப்பட. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை எங்கிருந்து விடுவிக்கிறவர்? மரணத்திலிருந்து. எவ்வளோ காலம் மரண பயம்? அவனு ஜீவகாலம் எல்லாம். அப்போ ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிறவனுக்கு இப்போ இந்த ஜீவகாலம் எதுவாக மாறணும்னா பயமில்லாத ஒரு காலமாய் மாறணும். அதனால இயேசு என்ன செய்கிறார்னா அந்த பயப்படுகிற ஜீவனையே எடுத்து மாற்றுறார். ஜீவனை டிரான்ஸ்பிளான்ட் பண்றாரியா. இப்போ பாருங்க, கிட்னி போனவனுக்கு எதை மாத்துறாங்க? புது கிட்னி. அதே போல இயேசு சொல்றாருன்னா உனக்கு நான் எதை கொடுக்குறேன்? ஒரு புதிய ஜீவன். அப்போ பயப்படுகிறதற்கான ஆவியை அல்ல, அது பாதிக்கப்பட்ட பழைய ஆவி. இப்போ அந்த பழைய ஆவியை எடுத்துட்டு அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புதிய ஆவியை ஃபிக்ஸ் பண்றார். இந்த புதிய ஆவிக்கு என்ன பழக்கமே கிடையாது, மரணம்னு சொன்ன பயமே கிடையாது. அதுதான் மறுபடியும் பிறந்திருக்கிறதான ஆவி. ஹல்லேலூயா. இதை எந்த ஒரு கிறிஸ்தவன் தன் வாழ்க்கையில் உணர்கிறானோ அவனுக்கு என்ன கிடையாது? தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து வாழ்கிறாங்கன்னு தெரியும். இந்த ஆவி உடையவன் தான் என்ன இல்லாதவன் என்ன சொல்லியாச்சுன்னா பாவம் இல்லாமல் தேவனுடைய வித்தை உடையவன். இவன் தான் என்ன உடையவன்? பாவம் இல்லாமல்
தேவனுடைய வித்துடை. இந்த ஆவியுடையவனால என்ன செய்ய முடியாது? அப்போ நம்ம ஏன் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோம்னா, நம்ம எந்த பயத்தில் வாழுகிறதுனால? மரண பயத்தில் வாழ்கிறதுனால. அப்போ இன்னும் எதனால நீங்கள் அப்பா பிதாவேன்னு சொல்கிறதான அந்த புத்திர ஸ்வீகார ஆவி யாருக்குள்ளால இல்லை? நீ ஞானஸ்நானம் எடுத்திருந்தா கூட ஏதோ நீ தண்ணியில் மூழ்கி இருக்கிறாமே தவிர உனக்கு இதனுடைய அறிவில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சகல ஜாதிகளை என்ன ஆக்கி? சீஷராக்கி. அப்போ ஒருவன் தேவனுடைய ஆவியை பெற்ற பின்பு அவன் என்ன செய்யக்கூடாது? அதுக்குன்னு ஆண்டவரும் கையெல்லாம் பிடிச்சி வைக்க மாட்டார். உனக்கு ஆசைகளும் இச்சைகளும் காண்கிற இடத்துல தான் உன்னை வைப்பார். நீயா அவருடைய வார்த்தையில் விசுவாசத்தை வச்சு உன்னை நீ தான் என்ன செஞ்சுக்கிடணும்? கட்டுப்படுத்திக்கிடணும். ஏன்னா அவருடைய ஆவி யாருக்குள்ளால இருக்குது? உனக்குள்ளால. ஆனால் வாழ்கிறது எங்கே தான்? பூமியில தான். அப்போ நீ தான் உன்னை என்ன செஞ்சுக்கிடணும்? கட்டிப்படுத்தணும். ஏன்னா அவர் உனக்கு வல்லமையை தான் தருவார். ஆனால் பயிற்சி செய்கிறது யாரு தான் செஞ்சுக்கிடணும்? நீ தான் அதை என்ன செஞ்சுன்னா பயிற்சியாய் மாற்றிக்கிடணும். இல்லைன்னா இப்படி கேட்குற மாதிரி சிலர் கேட்பான்ல, ஏன் சாத்தான் தான் ஏமாத்துவோன்னு தெரியுமே, ஏன் அவனை அங்கே தோட்டத்தில் வைக்கணும்? இல்லைன்னா ஏவாள் பறிக்க போகும்போது அவர் கையை வந்து பிடிக்கிறது. இதுதான் வேலை அவருக்கு. அவர் எதை மட்டும்தான் கொடுப்பார்? கட்டளையை மட்டும்தான் கொடுப்பார். இயேசு இல்லாத, பிதாவாகிய தேவன் இல்லாத இடத்துல எதுதான் பிதாவினுடைய ரெப்ரசன்டேஷன்? அவருடைய வார்த்தை தான். அவருடைய வார்த்தை தான் என்னது? கண்களால் பார்க்க முடியாததான தேவனை நீ வார்த்தையின் மூலமாய் அவர் இருக்கிறான்னு என்ன செய்யணும்? நீ அதை உணர்ந்து கொள்ளணும். அவன் ஆண்டவர் இருக்கும்போது என்ன மரியாதை, அவர் இல்லாத நேரத்தில் நீ என்ன மரியாதை கொடுக்குறன்னு எதனால மட்டும்தான் தெரியும்? தேவனுடைய வசனத்தினால மட்டும்தான் தெரியும். நம்ம அதனால தான் ஊழியக்காரன் இருக்கும்போது ஒன்று செய்வோம், ஊழியக்காரன் இல்லாத நேரத்தில் என்ன செய்வோம்? ஊழியக்காரன் வாரான்னு படியில் வாரான்னு தெரிஞ்சாச்சுன்னா கூட மணி 7 கூட பேசிகிட்டே இருப்போம். ஆனால் ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா 7 கூட நம்ம என்ன செய்வோம்? ஏதாவது கதைகளெல்லாம் தான் பேசிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம யாருக்கு பயப்படலைன்னு அர்த்தம்? தேவனுக்கு பயப்பட. ஊழியக்காரன் வந்தானா ஊழியக்காரன் வரலன்னு என்ன? 6:30 மணி கூட்டமா, 6 மணி கூட்டமா, 8 மணி கூட்டமா, இந்த இடத்துல யார் வந்திருப்பா? அவருடைய பிரசன்னம். நீ விசுவாசிச்சா தான் அந்த பிரச்சனை வரும், சும்மாலாம் வராது. சிலவங்க சொல்ற அவர் வந்து காத்துட்டு இருப்பார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2-3 பேர் ஒருமனப்பட்டால் தான் அவருடைய நடுவில் அவர் என்ன செய்வேன்னு சொன்னார். கோயில் பில்டிங் கட்டி வச்சிருக்கணும் அவரெல்லாம் வந்து இறங்குறதுக்கு. இது என்ன பழைய ஏற்பாடினுடைய ஆலயமெல்லாம் கிடையாது. இது ஆராதனைக்கு ஜனங்கள் கூடுகிற இடம். 2-3 பேர் ஒருமனப்பட்டாச்சுன்னா அந்த இடத்துல யார் வந்துடுவான்? அப்போ நம்ம அந்த டைம் ஆனது 2 பேர் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன செஞ்சோன்னா ஆராதனை ஆரம்பிச்சோம். சொல்லிடுறோம், ஆண்டவரே நீர் இப்பொழுது எங்கள் மத்தியில் வந்து விட்டீர். திரும்ப வாருமையா வாருமையான்னு என்ன செய்யக்கூடாது. 2 பேர் ஒருமனப்பட்டாலே அவர் என்ன செஞ்சிட்டாரு. அப்போ அந்த இடத்த நம்ம இதே போல் திடீர்னு இப்படி யோசிப்போமே, இந்த இடத்துல 2 பேர் மட்டும்தான், யார்? கலைமணி ஹானா மட்டும் இருக்கிறாங்க. திடீர்னு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா வந்துட்டார், என்ன பண்ணுவீங்க 2 பேரும்? யோசிச்சு பாரு, நீங்களே மனதில் யோசிச்சு பாரு. ஒரு ஆள் என்ன செய்வாங்க? கலைமணி அவசரமாக என்ன செய்வாங்க? சேரை எடுத்து போட்டு நல்லா, அது ஏற்கனவே துடைச்சிருக்கும், ஆனாலும் அவனுக்கு என்ன தோணும்? திரும்ப ஒன்று துடைக்கணும்னு சொல்லி கேட்கணும். இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா, அக்கா நீங்கள் கொஞ்சம் ஐயா உட்காருவீங்க. உடனே யாருக்கெல்லாம் ஃபோன் அடிக்கணுமோ எனக்கு ஃபோன் அடிப்பான், மூப்பனாருக்கு ஃபோன் அடிப்பான். இல்லைன்னு சொல்லி ஏன்? எதுக்காக? அவருடைய பதவிக்காக. அவர் எவ்வளவு பெரியவர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவர்களும் பெரியவர் யாரும் கிடையாது. என் பிள்ளைகளே, கனத்த இருதயத்தோடு உங்கள் முன்னாடி இந்த கூற்றை வைக்கின்றேன். ஒரு மனிதன் கடந்து வரும்பொழுது இவ்வளோ பரபரப்பும் அதெல்லாம் செய்கிறீங்கன்னா, அனுதினமும் நம்முடைய சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனாகிய தேவன் இந்த இடத்துல கடந்து வருகிறதை குறித்து எப்பொழுதாக உங்களால் உணர்வடைய முடிந்ததா? உணர்வடைந்தீர்கள் என்று சொன்னால் அப்பா பிதாவினுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதென்றும், உணர்வு நீங்கள் அடையவில்லை என்று சொன்னால் மனுஷீக ஆவியினால் நீங்கள் வாழ்ந்து இன்னும் தவறான எண்ணமுடைய ஆவியில் நிற்கிறீர்கள் என்றும் பொருளாக இருக்கிறது. அல்லேலூயா. அவ்வளவு பெரியவர். ஒவ்வொரு நாளும் நாம் இருக்கின்ற இடத்தை அவர் பிரசன்னராய் மாற்றி கொண்டிருக்கிறதுனால
முதலமைச்சர் கேட்குறாரு, தம்பி உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு கேட்டாச்சுன்னா நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க? உங்களுடைய அவசியமான தேவைகளை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குதுன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பிதாவே. ஆனால் ஆமாம், என்ன சொல்லுவோம்னு சொல்லியாச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா அதே நேரத்தில் அனுதினமும் சர்வ வல்லமையுடைய தேவன் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அவர் கேட்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியணும்னா அவருடைய ஆவியோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். அதனால தான் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்றதே கிடையாது. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறே, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் நண்பரானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் நண்பரானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் மனிதனாய் கடந்து வந்ததான இயேசு அவர் என்ன செய்கிறார்னா மரண பயத்தை யாரிடத்திலிருந்து மாற்றுகிறாரு? மனுஷனிடத்தில். மரண பயம் இருக்கும் வரையிலையும் அவனை அந்த பயம் பல முனைகளில் தோல்வி அளித்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து வாசிப்பை முடிக்க போகிறோம். ஆதலால் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல், ஆதலால் இப்பொழுது அவர் மனுஷனாக வந்தவர், அவர் ஒரு தேவதூதனாய் வந்திருந்தார்னா அவர் யாருக்கு உதவி செஞ்சிருப்பார்? தேவதூதர்களுக்கு. ஆனால் அவர் யாருக்கு உதவி செய்யல? தேவதூதர்களுக்கு உதவி செய்ய அவர் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமாம், ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் சந்ததியிலிருந்து தான் கிறிஸ்து வருவார்னு அவருக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தாரு? அதான் சொல்றார், ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் என்ன செய்கிறாரு? அவர் கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. அப்படின்னா நம்மளை யாருன்னு சொல்றாரு? இப்போ ஆபிரகாமினுடைய சந்ததி இப்படி என்ன ஆகிறார்னு சொல்லியாச்சுன்னா தாவீதின் குமாரனாகி நம்மை அவருக்கு யாராய் இணைக்கிறாரு? ஆமாம், சகோதராய் மாற்றுகிறார். சகோதரருக்கு ஒப்பாய் இருக்க வேண்டியது, அப்படின்னா சகோதரர்களை போல இருக்க வேண்டியது அவருக்கு என்ன ஆயிற்று? அவசியமாயிற்று. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு, இப்போ அவர்களுக்கு ஒப்பாய் வந்தவர் என்ன செய்யப்படுகிறாரு? ஏன்னா சகோதரர்கள் எதில் அகப்பட்டிருக்கிறாங்க? சோதனையில் அகப்பட்டு. அதனால இவர் என்ன செய்ய வேண்டியது ஆயிற்று? ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால இப்போ ஆதலால் பிள்ளைகள் சோதனையில் அகப்படுகிறதுனால சோதனையை இவர் அனுபவிச்சாதான் இவருக்கு என்னென்ன தெரியும், மனுஷனுடைய சோதனையினுடைய ஆழம் என்னன்னு. ஆதலால் பிள்ளைகள் அவர்தாமே சோதிக்கப்பட்டு என்ன பட்டபடினப்பா. அப்போ மனுஷன் எதில் நிலையுலைந்து போகிறான்? சோதனையிலேயும் பாடுகளிலேயும் அவன் நிலையுலைந்து போகிறதுனால அவரே மனிதனாய் வந்து எதற்கு உட்படுகிறாரு? சோதனையிலேயும் பாடுகளுக்கு உட்பட்டுட்டு அவர் பாடுகளின் மத்தியில் கெத்சமனை தோட்டத்தில் யாரை நோக்கி கதறுகிறார்? பிதாவை நோக்கி கதறுகிறார்.
நாமும் பாடுகளுக்கு உட்படும் போது நமக்கும் அதே தான் வழி. பேதுரு நிருப எழுத்தாளர் சொல்லுகிறார், அவர் நமக்கு ஒரு நல்ல அடிச்சுவடை வைத்து சென்றிருக்கின்றார். அப்போ நீங்கள் பாடுகளில் அகப்படும் பொழுது நீங்களும் அவரை நோக்கி, தம்மை நோக்கி, விடுவிக்க வல்லவரை நோக்கி அவர் உரத்த சத்தமாய் வேண்டுதல் செய்ததுனால அவரை பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்று வாசிக்கின்றோம். அவருடைய பயபக்தியின் நிமித்தம் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவங்க உரத்த சத்தமாய் நாம் பாடுகளில் அகப்படும் பொழுது நாம் உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறது, சத்தம் போட்டு கூப்பிடுறதில்ல, பயபக்தியோடு கூப்பிட்டால். அதுதான் அந்த வசனத்திற்குள்ளால இருக்கிறதான் அந்த குட்டி ரகசியங்கள். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்ட பொழுது அவர் எப்படி கூப்பிட்டாரா? தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி அவர் என்ன செய்தார்? உரத்த சத்தத்தோடும் வலத்தோடும் அவர் கூப்பிட்டதுனால அவருக்குண்டாயிருந்த பயபக்தியின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டு? விடுவிக்கப்பட்டு. அப்போ அங்கே உரத்த சத்தமும் அவருடைய பலத்த குரலும் அல்ல அங்கே உள்ளதான எஃபெக்டிவ். அதற்குள்ளால ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கிற பாரு, என்னது? பயபக்தி. அப்போ அந்த குரல் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறாரு. ஐயோ, என் பிள்ளையுடைய சத்தம். அப்போ அவர் உடனே என்ன செய்கிறாரு? அதுக்காக கீழே ஒரு குழந்தை விழுந்த சத்தம், டம்மன் அம்மான சத்தம் கூப்பிட்றது கேட்டாச்சுன்னா டக்குன்னு கலைமணி சொல்கிறான், அக்கா ஏதோ பிள்ளைங்க விழுந்த மாதிரி இருக்குல்லன்னு சொல்லி. ஆமாம், இப்போ யாரோ விழுந்த மாதிரி, சரி பாரு கல்யாணம் சொன்ன. அதே நேரத்தில் அக்கா இது சுனில் சத்தம் இல்லை அப்படி சொன்ன கலையட்டியை பார்க்க சொல்லுவான். அவ்வளோதான். இயேசு யாரிடத்தில் பயபக்தியாக இருந்தார்? பிதாவினிடத்தில். அவருடைய சத்தம் கேட்டதும் அவர் என்ன செய்கிறாரு? இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இரவில் இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி, ஆண்டவரே, இதுவரையிலும் நான் உம்முடைய பிள்ளையா இல்லாவிட்டாலும் என்னுடைய மனம் போல போக்கில் வாழ்ந்த தேவைகளுக்காக மட்டும்தான் உம்மை கூப்பிட்டேன். ஆனால் இப்பொழுது உம்முடைய பிள்ளையாய் மாறி, நன்றி இயேசு. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த ஆவியினால என்னை நிலைநிறுத்திக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு அனுக்கிரகம் பண்ணு. நன்றி இயேசு. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. மகிமையின் நம்பிக்கையே எம்மை துதிக்கின்ற இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜெப நேரத்தில் அருமையான தாய் கிளாராவுக்காக ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கை மாற்றப்படட்டும், வியாதி படுக்கை மாற்றப்படட்டும். அந்த தாயோ குடும்பத்தில் உள்ள யாராக இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறீங்கன்னு, இயேசுவே என் தாயை விடுவியும் என்று நீங்களும் ஒருமனப்படலாம். இந்த அடிப்படையில் ரமேஷனுடைய குடும்பத்திற்காக, மனைவிக்காக ஜெபிக்கிறார். நீங்கள் இணைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுதே என் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை உங்களை தொடுவதாக, உங்களை சௌக்கியமாக்குவதாக. யாராகலும் வியாதியோடு கூடி எங்களோடு இந்த ஃபேஸ்புக்கினுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடட்டும். கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுவதாக. நீங்கள் எவ்வளவு மோசமான வியாதியோடு போராடி கொண்டிருந்தாலும், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், இந்த நொடியில் ஒரு விடுதலை, இந்த நொடியில் ஒரு விடுதலை, இந்த நொடியில் ஒரு விடுதலை. உள்ளம் கால் துவக்கி உச்சம் தலைவரையிலையும் மரண பயத்தினால் நிரம்பி இருக்கிறதான உனக்கு விடுதலைக்கு தேவனோடத்தில் வைத்திருக்கிறதான பயபக்தியினால் ஒன்றினால் மட்டுமே இந்த மாலையில் நீ சுகமடைய முடியும். க்ளோரி ஹல்லேலூயா. எல்லா சுகர் வியாதிகளையும் இப்பொழுதே கடிந்து கொள்கிறேன்.
ஜெபிக்கிறேன். மாத்திரை இல்லாமல் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் ஆண்டவரே இன்சுலின் சுரப்பிகள் ஏற்ற நேரத்தில் சீராய் செயல்படுவதற்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடியதான எல்லா பிளட் பிரஷரையும் இயேசுவினுடைய அதிகாரமுடைய நாமத்தினாலே இப்பொழுதே சௌக்கியமாக என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. கொடிய வியாதிகளாகிய கேன்சர், எய்ட்ஸ் போன்றதான வியாதிகளிலிருந்து ஹல்லேலூயா கோமோ ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. வீட்டினுடைய ஐஸ்வர்யத்தை வருமானத்தை முழுவதும் மாத்திரைகளுக்காக மருந்துகளுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை இந்த நொடிப்பொழுதில் ஆண்டவரே மாத்திரை மருந்துகள் இல்லாமல் அந்த குடும்பமானது ஆண்டவரே வெற்றியாய் வாழ்வதற்காக இயேசுவினுடைய அதிகாரமுடைய நாமத்தினாலே இப்பொழுதே சுகத்தை கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. எல்லா சளி தொல்லைகளிலும் இருந்து குழந்தைகளுக்கு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிற குழந்தைகள் சளி தொல்லையினாலே பாதிக்கப்பட்டு பெற்றோர்கள் இரவு நேரங்களிலே தூக்கம் இல்லாமல் துயர்லையும் துன்பத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன். எத்தகைய மோசமான வியாதியாய் இருந்தாலும் ஆண்டவர் இந்த நொடிப்பொழுதிலே தொடுவீராக ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. திருமணமாகி பல வருடங்களாக மாதங்களாய் மலட்டு தன்மையாய் இருக்கின்றதான கர்ப்பங்களை இப்பொழுது இயேசுவினுடைய அதிகாரமுடைய நாமத்தினாலே நீர் தொடும்படியாய் ஜெபிக்கின்றேன். இப்பொழுது சௌக்கியம் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்கின் டிசீஸாய் தோல் வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவரே சரீரத்தில் ஒரே சுரிச்சல் அதே போல அரிப்புகளினால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நொடிப்பொழுதில் எல்லா அரிப்பு வியாதிகளிலிருந்து எல்லா சொறி வியாதிகளிலிருந்து சிரங்குகளிலிருந்து கர்த்தாதி கர்த்தர் உள்ளம் கால் துவக்கி உச்சம் தலைவரையிலே இப்பொழுது சுகமுண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. யானைக்கால் வியாதிகளுக்காக ஜெபிக்கின்றேன். யானைக்கால் வியாதி இருக்கிறதான பிள்ளைகளை இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக. ஓ மருந்து இல்லாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே அந்த வியாதிகளில் கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்கும்படியாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆஸ்மா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசுவினுடைய அற்புத நாமத்தினாலே அந்த நுரையீரலுக்குள்ளாக இயேசுவினுடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. மாத்திரையினாலேயும் மருந்தினாலும் கட்டுப்படுத்த முடியாத வியாதிகளிலிருந்து ஒரு பூரண வியாதியை ஆண்டவரே பூரண வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. உள்ளம் கால் துவக்கி உச்சம் தலைவரையிலேயோ வியாதிகள் குணமாகட்டும். வியாதிகள் குணமாகட்டும் ஆண்டவரே. குடி பழக்கத்தினாலே போதை பொருட்களினாலே ஆண்டவரே மாம்ச இச்சைகளினாலே அடிமைத்தனப்பட்டு கிடக்கிறதான அடிக்ஷனுடைய ஸ்பிரிட்டை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையாக கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் ஒவ்வொரு இல்லத்திலும் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரே இந்த Facebook யூடியூப்ல கூடாரத்திற்குள்ளாக நம்பிக்கையோடு விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்களில் இந்த நொடிப்பொழுதிலே உம்முடைய தூதர்கள் கடந்து வரட்டும். உம்முடைய தூதர்கள் கடந்து வருவார்களாக. கெத்செமனேயில் இயேசு ஆண்டவரே பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது தம்மை நோக்கி விடுவிக்க வல்லவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது விடுவித்த அதே தூதர்களை இப்பொழுதே கர்த்தர் இறங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகின்றேன் நன்றி செலுத்துகின்றேன் நன்றி செலுத்துகின்றேன் நன்றி செலுத்துகின்றேன் நன்றி செலுத்துகிற மன உளைச்சலோடு இருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிரிந்து கிடக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றேன். மறுபடியும் கட்டப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று மனிதர்கள் நினைத்து ஆண்டவரே எழுதி தள்ளினதான குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. ஊழியங்களில் சிதறி கிடக்கிறதான ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நொடிப்பொழுதில் எல்லாம் விடுதலையாய் மாறட்டும். எவ்விதமான வியாதியாய் இருந்தாலும் இயேசுவின் வல்லமை கடந்து வருவதாக. இயேசுவின் வல்லமை கடந்து வருவதாக. கர்த்தர் பூரண விடுதலையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. வியாதியின் ஸ்தலங்களிலே கரங்களை வைத்து ஜெபிக்கலாமா? வியாதிப்பட்டிருக்கிறதான இடங்களிலே கரங்களை வைத்து ஆண்டவரை நோக்கி, இருதயத்தில் வியாதி இருந்தால், தலையில் வியாதி இருந்தால், உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவரை கையெட்டும் தூரத்தில் எந்த இடத்தில் பலவீனம் இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடங்களை இப்பொழுதே இயேசுவினுடைய கரமாக நீ நினைத்துக்கொள். தொடுவது உன்னுடைய கரமாய் இருக்கலாம், ஆனால் இயேசுவின் வல்லமை அந்த கரங்கள் மீது இப்பொழுது அமருகின்றது. இயேசு எப்படி தொட்டாரோ அதே ஸ்பர்சம், அதே தெய்வீக வல்லமை, அதே உணர்ச்சி உன்னுடைய உடலினுடைய பாகத்தின் வழியாய் இயேசு உன்னை தொடுகின்றார். இயேசு உன்னை தொடுகின்றார். இயேசு உன்னை தொடுகின்றார். செவி கேட்பதில் மந்தமாயிருக்கிற சில பிள்ளைகளை, செவி கேட்பதில் மந்தமாயிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த நொடிப்பொழுதுல உன்னுடைய செவி கேட்க முடியாமல் இருக்கிற திறனிலிருந்து கர்த்தர் உன்னை இப்பொழுது விடுவிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளம் கால் துவக்கி உச்சம் தலைவரையிலேயோ எரிச்சல் இருக்கிறதான பிள்ளையை, எரிச்சல் இருக்கிறதான மகளை இந்த நொடிப்பொழுதிலே கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவிக்கிறார். அந்த சரீரத்தில் இருக்கிறதான எரிச்சலுடைய ஆவியை கர்த்தர் இப்பொழுது கடிந்து கொள்வாராக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே மூட்டி வலிகள், முதுகு வலிகள், ஹல்லேலூயா, முதுகினுடைய தண்டிலே இருக்கிறதான வலிகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமை, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, எங்களுடைய வலியை நீர் உணர்ந்து அறிந்திருக்கிறதுனால இப்பொழுதே உம்முடைய நாமத்தினாலே சௌக்கியம் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. எவ்வளவோ ஆகாரம் புசித்தாலோ, எவ்வளவுதான் உணவுகள் சாப்பிட்டாலோ உடலிலே ஆரோக்கியம் ரீட்டைன் பண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து இப்பொழுதே பேசுகிற இயேசுவினுடைய ஆரோக்கியமாக்குற வல்லமை, இயேசுவினுடைய ஆரோக்கியமாக்குற வல்லமை. பெரும்பாடுள்ளவள் சௌக்கியத்தை எடுத்துக்கொண்டால், ஆனால் ஆரோக்கியத்தை தர என் இயேசுவாலே தான் முடிந்தது. இப்பொழுது ஆரோக்கியத்தின் வல்லமை, இப்பொழுது ஆரோக்கியத்தின் வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவிசுவாசத்தின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், அவிசுவாசத்தின் கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. சிலர் ஆண்டவரே சௌக்கியமாக்குற வரத்தை எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆவி வரங்களை கட்டளையிடுகிறேன். ஆவியின் வரங்களை, நான் மட்டும் சுகமானால் போகாது, மற்றவர்களுக்கும் ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்கிறதான வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த ஆன்லைன்ல உண்டல்லவாப்பா. இந்த நொடிப்பொழுதில் ஆண்டவரே அடிமைக்கு மகன்களாய் மகள்களாய் தந்திருக்கிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் இப்பொழுதே அவர்கள் அந்த வரத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவார்களாக. இப்பொழுதே அவர்கள் அந்த வரத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் கடந்து செல்கிற இடங்களிலே, அவர்கள் ஜெபிக்கின்ற நபர்களுக்கு, அதே போல் அவர்களுடைய சொந்த உடல்களிலே இந்த நொடியிலே சௌக்கியத்தின் ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, குணமாக்குற ஆவியை கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி. பெற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவின் நாமத்தில் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் பிறந்ததான உனக்கு தேவன் அளிக்கின்ற இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ சௌக்கியமாகிறது மாத்திரமல்ல, பிறரை சௌக்கியமாக்குறவனாய் மாற்ற, பிறரை சௌக்கியமுடையவனாய் மாற்ற தேவன் உன்னை பயன்படுத்த போகின்றார். கர்த்தர் உன்னை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னையும் உன் ஊழியத்தையும் பயன்படுத்த போகின்றார். தெய்வ பக்தியோடு கூடி நீங்கள் இதை வாஞ்சிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த நொடிப்பொழுதிலே கர்த்தரின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். கர்த்தரின் வாஞ்சையை நிறைவேற்றுகிறார் ஆண்டவரே. அதே போல ஹல்லேலூயா. கடன் பாரங்களினால் பாதிக்கப்பட்டு பிறருடைய அவதூறான பேச்சுகளுக்கு உட்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கடனை பார்த்து அடைக்கப்படுவதற்கு புதிய வாசல்களை திறந்து கொடுப்பீராக. கடன் அடைக்கப்படுவதற்கு புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்ற. அதே போல சிலர் எனக்கு வர வேண்டியதான பணம் நிறைய இருக்குது டாடி, அதை தராம இருக்கிறாங்கன்னு சொல்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் யார் யாரெல்லாம் என் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டுமோ அவர்கள் அதை திருப்பி கொடுக்கிற சக்தியை இப்பொழுதே கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஏமாற்றத்தினுடைய ஆவிகள் இப்பொழுதே
அவர்களை விட்டு அகன்று செல்வதாக. ஹல்லேலூயா. கொடுக்க வேண்டிய என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதான பங்கை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று இந்த இரவே கர்த்தர் பேசுவீராக ஆண்டவரே. அது பொருளாய் இருக்கலாம், அது பணமாய் இருக்கலாம், அது சொத்துக்களாய் இருக்கலாம், அது பாண்டுகளாய் இருக்கலாம், அது டாக்குமெண்டேஷனாய் இருக்கலாம், அது ஒரு தோட்டமாய் இருக்கலாம் ஆண்டவரே, அது ஒரு கொள்ளையாய் இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே, அது நகைகளாய் இருக்கலாம், இல்லை என்றால் எந்த விதத்தினுடைய பொருட்களாய் இருக்கலாம், இயேசுவினுடைய அதிகாரமுடைய நாமத்தினாலே திரும்பி வா என்று கட்டளையிடுகிறேன். திரும்பி வா என்று கட்டளையிடுகிறேன். ஏமாற்றத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவினுடைய அதிகாரமுடைய நாமத்தினாலே சகலத்தையும் திருப்பிக் கொள் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். சகலத்தையும் திருப்பிக் கொள் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். சகலத்தையும் திருப்பிக் கொள் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. உன்னிடத்தில் யாருடைய ஆகிலும் பொருள் இருக்கும் என்றால், உன்னுடைய வீட்டில் யாருடையாவது பொருள் இருக்கும் என்று சொன்னால், அதையும் நீ கொடுப்பேன் என்று உன்னை இப்பொழுதே கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள். ஒருவனும் உன்னை வஞ்சிக்க முடியாது. ஒருவனும் உன்னுடைய பொருளையோ சொத்தையோ உன்னுடைய எந்த விதமான ஒரு பொருட்களையோ உன்னுடைய ஹல்லேலூயா உன்னுடைய ஆஸ்திகளையோ அந்தஸ்தையோ அபகரிக்காதபடிக்கு இந்த நொடிப்பொழுதுல இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்புவாராக. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வஞ்சித்து வைக்கப்பட்டிருக்கிறதான சொத்து சுகங்களை இப்பொழுது ரிலீஸ் பண்ணுகிறேன். வஞ்சித்து வைத்திருக்கிறதுனால கொடுக்க வேண்டும் என்று தெரிந்தும் ஏமாற்றி கொண்டிருக்கிறதான உறவுகளை, ஏமாற்றி கொண்டிருக்கிறதான பெற்றோர்களை, ஏமாற்றி கொண்டிருக்கிறதான சகோதரர்களை, ஏமாற்றி கொண்டிருக்கிறதான உறவுக்காரர்களை இப்பொழுதே அதை கொடு என்று சொல்லி கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு அலங்கத்தை கட்டுவதற்கு தேவையானவைகளை எருசலேமிலே கொள்ளையடித்து நேபுகாத்நேச்சர் சேர்த்து வைத்தவைகளை ஹல்லேலூயா ஆண்டவரே கோரேஸ் ரிலீஸ் பண்ணி விட்டதை போல இந்த நொடிப்பொழுது ரிலீஸ் ஆகட்டும் என்று கட்டளையிடுகிறேன். இந்த நொடிப்பொழுது ரிலீஸ் ஆக என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அவைகள் கடந்து வருவதாக. சைலோமினுடைய எல்லா குடும்பத்திற்கும் நன்மை உண்டாகட்டும். சைலோமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஊழியத்தினுடைய இடத்திற்காக, ஊழியக்காரிகளுக்காக, தோள் கொடுத்து ஆத்ம ஆதாயம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. இன்னும் உத்தமர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கின்றேன். இந்த ஊழியத்தை விசாலமாக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த மாலையில் எங்களோடு இணைந்த அனைத்து பிள்ளைகளையும் தொடுங்க, சௌக்கியமாக்குனதற்காக நன்றி. அற்புதத்தை பெற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டதற்காக நன்றி. விண்ணப்பத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.